கிரிக் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட 2020-24 ஆக்ஷன் பிளான் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவாக பார்க்க போகிறோம். IPL 2024க்கான ஆக்ஷன் வர டிசம்பர் 19 துபாயில் நடக்க இருக்குது. இன்றைக்கி நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 11 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்ஷன் பர்ஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 15.23 கோடி வச்சுருக்காங்க. இதில் அவங்கக்கிட்ட ஸ்லாட்டு ஓவர்சீஸ் ஸ்லாட்டுன்னா மொத்தமாக 3 ஸ்லாட் இருக்குது. இவங்க ட்ரேடுன்னு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இந்த கேமரோன் க்ரீனை ஆர்சிபிகிட்ட ட்ரேடு பண்ணிவிட்டு ஜிடிகிட்டேருந்து அவங்க ஹர்திக் பாண்டியாவை வாங்கியிருக்காங்க. அப்புறம் லக்னோக்கிட்டேருந்து ரொமரியோ ஷெஃபர்ட்டை அவரை பேஸ் ப்ரைஸ்லேயே வாங்கியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட்லேருந்து வாங்கினது மூலமாக அவங்க டாப் 5 கன் மாதிரி வச்சுருக்காங்கங்க. அவங்க டாப் 5 சும்மா எடுத்து பாருங்களேன். ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா கன் டாப் ஆர்டர் வச்சுருக்காங்க. அதுவும் இந்தியன் டாப் ஆர்டர். மும்பை இந்தியன்ஸுக்கு வீக்னஸ்ன்னு பார்த்தோன்னா ஸ்பின் அட்டாக் தான் சாவ்லாவுக்கு பேக்கப்பாக கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னுக்கு போவாங்க. கண்டிப்பாக ஸ்பின்னுன்னு பார்த்தோம்னா முருகன் அஸ்வின், ஆதில் ரஷீத் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆளை பிக் பண்ண வாய்ப்பு இருக்குது மும்பை இந்தியன்ஸ். இப்போ ஃபினிஷிங் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா இருக்கார். இப்போ ரொமரியோ ஷெஃபர்ட்டை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவனுக்கு லோவர் ஆர்டர் கூட ப்ராப்ளம் இல்லாமல் தான் இருக்குது. அவங்க கன் டாப் 5 இந்தியன் பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. லோவர் ஆர்டரில் ரொமரியோ ஷெஃபர்ட் இருக்கார். அதனால் அவங்க பேட்டிங்கை பற்றி அவங்க கவலைப்படையே தேவையில்லை. அடுத்து மும்பை இந்தியன்ஸோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கை பார்த்தோம்னா பும்ரா, பெகன்ட்ராப் இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக போவாங்க. அவங்க இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் இருக்கார், ஹேசில்வுட் இருக்கார், அல்ஜாரி ஜோசப் இருக்கார், தர்ஷன் சனங்கா இருக்கார், முஸ்டபிஸ் ரகுமான் இருக்கார், பெர்கியூசன் இருக்காங்க. இந்தியன் பிளேயரில் பார்த்தோம்னா கார்த்திக் தியாகி, சக்காரியா நல்ல பிளேயராக இருக்காங்க. இதில் கண்டிப்பாக ஸ்டார்க்குக்கு கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா பும்ரா, ஸ்டார்க், பெகன்ட்ராப் கண்டிப்பாக 3 பேரும் பவுலிங் போட்டால் ஆப்போசிட்டில் நிற்கிற டீம் கண்டிப்பாக மிரளுவாங்க. இந்த மாதிரி தான் எப்போயுமே மும்பை இந்தியன்ஸ் இருப்பாங்க ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில். கண்டிப்பாக இந்த டைம் ஸ்டார்க்கை ட்ரை பண்ணுவாங்க. இதில் பும்ராவுக்கு பேக்கப்பாக கார்த்திக் தியாகி, சகாரியா இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆளை எடுக்க பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிரிக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.